அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். பட்டை சின்ன பீஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை வதங்க விடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி அதில் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மூடியை போட்டு 10 நிமிஷம் நல்லா அது எல்லாத்தையும் வதங்க விட போகிறோம். இப்போ நல்லா இதெல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ பச்சை பட்டாணியை அதில் சேர்க்க போகிறோம். இப்போ பன்னீரையும் அதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா இப்போ கிண்டி விட போகிறேன். இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம் நல்லா குக் ஆகுறதுக்கு. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன் மேலே. இப்போ ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரையை மேலே தூவி விட்டாக்கா அவ்வளோதான், பன்னீர் மட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.